கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே கடந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட கர்த்தர் இருந்து மறுபடியும் ஒரு நோயினாலே காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாளிலே பார்க்கும்போது தேவன் நம்மை பார்க்கிற ஆண்டவர். அவர் தேவன் யார்? காண்கின்ற தேவன். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணிக்குள்ளியும் ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த தேவனை நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம் ஆண்டவர் எவ்வளோ நேரம் ஆண்டவர் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுதும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளோ நேரம் அவரை பார்க்கிறோம் நம்மளே யோசித்து பார்ப்போம். ஜெபம் ஒன்று. கிருபையில் ஆண்டவரே இதனை காண்கிற தேவன் என்ற இந்த தலைப்பு படிக்கும்பொழுது ஆண்டவர்களை உதவி செய்ய வேண்டுமா? இயேசு பேராளர்கள் இருந்தார்கள். ஆமாம், காண்கின்ற தேவன். இப்போ இந்த மனப்பாட வசனத்துக்கு வேத வாசியில் படித்தது போல ஆதியாகமம் 16:13 நினைச்சோம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் உன்னிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். பார்க்கும்போது இந்த பேர் வைக்கிறது யாரு? ஆகார் பேர் வைக்கிறாங்க. ஆகார் யாருக்கு பேர் வைக்கிறாங்க? தேவனுக்கு பேர் வைக்கிறார். ஆனால் பார்க்குற இந்த சம்பவத்திலே பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது ஏனென்றால் அந்த அவருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அந்த ஆகாருடைய கண்ணீரை பார்க்கிறார். அதற்கு ஆண்டவரும் சில ஆலோசனைகளே ஆகாருக்கு சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொன்னாரு? நீ உன் வீட்டுக்கு போ, நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருக்கிறார். இப்போ ஆண்டவரும் சில ஆலோசனைகளை அந்த ஆகாருக்கு கொடுக்கிறார். நீ அவன் ரொம்ப திட்டான்ட்டு இப்படி குழந்தைய தூக்கிட்டு இந்த மாதிரி வனாந்தரத்துக்கு வந்துட்டே வனாந்தரத்தை தூக்கிட்டு நினைச்சிட அவள் சாராய் திட்டாங்கன்ட்டு யார் ஆறாங்க? ஆகார் ஓடி இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த அங்கலாய்ப்பிலே அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் என்ன செய்ய? உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போய் உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியது என்றார். பெண்ணும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வாக்குறுதியானது என்றுமே மாறாது. ஆண்டவர் சொன்னது மாதிரி தான் இப்பொழுது பெரிய சந்ததி ஆகிட்டாங்களா? இப்போ எல்லாரும் அதிக இந்த வேதத்திலே பார்க்கும்போது இவர் யாரை பற்றி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் முகமதியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களை பற்றி தான் இங்கே பேசப்படுது. அவர்களை பெரிய ஜாதியாக்குவேன்ட்டு கர்த்தர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அதே மாதிரி செய்கிறாரு. இப்பொழுது அவர் பெரிய ஜாதி ஆகிட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்றபடி அந்த பெண்மணியும் கீழ்படி என்ன செய்யலாம்? மறுபடியும் வீட்டுக்கு போனால் என்று பார்ப்போம். இப்பொழுது அந்த காண்கின்ற தேவன் அந்த பெண்மணிக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சரி, மறுபடியும் அந்த பெண்மணி அவர்கிட்ட சாராய் கீழாக போய் அடங்கியிருந்து ஆண்டோட சமூகத்திலே அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அவர் சந்ததியையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்றினார். இதெல்லாம் பார்க்குறோம். அவர்களுக்கு கீழே தானே எல்லாமே அங்கே தான் நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? குவைத்துக்கும் சவுதிக்கும் எல்லாம் போகிறது. எல்லாமே எங்கள் யார் வேலைக்கு போய் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சரி இங்கேருந்து போனால் அவங்க தான் பேசி நம்ம எல்லாரும் கீழே தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களை உயர்த்ததுனாலே ஆண்டவர் அவர்களுக்கு கீழாக அவர் இல்லை, அவருக்கு மற்ற மனிதர்களையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் உயர்த்துகிறார். இப்போ ஆண்டவர் சமூகத்திலே அவருடைய வாக்குறுதிகளை பெறும் பொழுது, அந்த வாக்குறுதின்படி நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால ஒரு நாளும் நாம் அவரை பார்ப்பதை விட்டுவிடக்கூடாது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருந்தவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியில் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ அவருடைய தேவனுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். என்றால் அவர் பார்க்கிற ஆண்டவர். ஒவ்வொரு சமயம் அவரை பார்க்கும்பொழுது, வேதத்தில் பார்க்கும்பொழுது அவர் கண்கள் எப்படியாக இருக்கிறது வேதம் சொல்லி பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய தேவனுடைய கண்கள் எப்படியாக இருக்கிறது? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
வெள்ளை பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. இதுக்கு படிக்கிறோம். இது மத்தேயுவில் இருக்கும்போது அவர் எழுதுறார். யோவான் எழுதுகிற சம்பவத்தை பார்க்க அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலை என்ன பார்க்கும்போது அவருடைய கண்கள் அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த பார்வையானது ஆண்டுடைய பார்வையானது மனிதனை மனம் மாற்றுவதாக இருக்குது. அந்த பார்வையிலே ஒரு கருணை இருக்குது. கருணை கலந்த ஒரு பார்வை, ஒரு அன்பு கலந்த ஒரு பார்வை, பரிவு கலந்த ஒரு பார்வை, சகாயம் கலந்த ஒரு பார்வை, இரக்கம் கலந்த ஒரு பார்வை, மற்றவங்களை கிருபை நிறைந்த ஒரு பார்வை. அந்த பார்வைக்கு அன்புடைய பார்வைக்கு அவ்வளவு. அதனாலதான் பார்க்கும் பொழுது அந்த 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 பார்வையை பார்த்த உடனே அந்த ஒவ்வொருத்தரும் அப்படியே மனதை அப்படியே மாறுகிறார்கள். சீடர்களை பார்க்கிறார். அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? படகுகளை விட்டு இயேசுவின் பின்னாக படகுகளை விட்டு அவர் பின்னாக சென்றார் என்று இப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களை பார்க்க விட்டுன காரியங்களை ஆண்டு பார்க்கும்போது முதல்ல காரியம் நம்முடைய சிறுமையை அவர் பார்க்கிறார். நம்முடைய சிறுமையை அவர் பார்க்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அண்ணாலை வந்து சேகத்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் மேல் தலையின் மேல் சவரக்கரன் கத்தியை படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். பார்க்க அந்த பெண்மணியினுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். அவளை ஜோமன்றா பாருங்க. கர்த்தாவினுடைய அடியாளி சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை அன்னிசை உயிரோடு சகல நாளும் ஆலயத்தில் வெட்டி விடுகிறேன். அது மாத்திரமல்ல உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு அனுமதிக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை ஏற்றுக்கொண்டால் அண்ணால். அப்போ அந்த சிறுமையான ஒரு சம்பவம், சிறுமைப்படுகிற ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் அந்த கண்ணீரை அண்ணானுடைய கண்ணீரின் சிறுமையாப்பட்ட அந்த பெண்மணியுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்ததுனாலே அவள் என்ன செய்ய அவருடைய சிறுமை மாறினது. அந்த சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். சிறுமைப்படுகிறவர்களை வந்து மக்கள் புறஞ்சாதிகள் மற்ற மனிதர்கள் எப்படி பார்ப்பார்கள்? உயர்ந்தவர்களாக பார்ப்பார்களா என்று பார்க்கும்போது உயர்ந்தவர்களாக பார்க்க மாட்டார். உயர்ந்தவர்களாக பார்க்க சிறுமையாக தான் பார்ப்பார்கள். ஆனால் சிறுமைப்பட்ட அந்த பெண்மணி ஆண்டவர் அதே போலதான் தாவீதை பார்க்கும்பொழுது ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனிதன் தான். சிறு குழந்தை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடை மேய்த்து கொண்டிருந்தவன் யார்? தாவீது. ஒரு சிறுமைப்பட்ட ஒரு வேலை சமுதாயத்திலே ஒரு மதிப்பு குறைவானதாக அந்த காலங்களிலே பார்த்தார்கள். அப்போ அந்த மகனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த சிறுமையை மாற்றி ஒரு ராஜாவாக மாற்றினார். அவனுடைய சிறுமையப்பட்ட ஒரு வேலையை இருந்தாலும் ஒரு காலத்தில் என்ன ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதனை கர்த்தர் மனிதர்களை மேய்க்க வைத்தார். மனிதர்களை மேய்ப்பதற்காக அவன் ராஜாவாக கர்த்தர் மாற்றி அவன் மனிதர்களை மேய்க்க வைத்தார். பார்த்து நம்முடைய ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர். இப்போ சிறுமையை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சிறுமையையும் பார்த்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம மனிதர்கள் உங்களை பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, உங்களுடைய உறவினர்களும் பெற்ற பிள்ளைகளும் சரி, சகோதர சகோதரியும் சரி, சில நேரங்களை பார்க்காவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? சில நேரங்களில் எப்பொழுதுமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். மனிதர்கள் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அவர் யாருமே மறந்து போவதே இல்லை. அது மாத்திரமில்லை, வேற சிறுமையை ஆண்டவர் பார்க்க வேற எதெல்லாம் பார்க்கிறார்? ஒடுக்குதலை கர்த்தர் பார்க்கிறார். என்னது ஒடுக்குதல்? அடக்கி வைக்கிறது. அந்த அடக்கி வைத்த பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இது எங்க பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த ஒடுக்குதலை கர்த்தர் காண்கிறார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அப்போ இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது மோசே காலத்திலே இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. இஸ்ரவேல் சந்ததி
புத்தரின் கூக்குரலின் சந்தையில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர்னா அந்த இஸ்ரேல் பிள்ளைகள் எல்லாம் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்களை போட்டு வேலையை புழிஞ்சு எடுப்பாங்க. சில இடத்துல பார்த்துருக்கீங்க, இது புளிவாங்க பாருங்க, கரும்பு ஜூஸ் அப்படியே புளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சக்க வர வரைக்கும் இந்த மாதிரி அவங்க புளிந்து எடுக்கிறாங்க. வேலையை போட்டு என்ன செஞ்சு சாப்பாடுலாம் போட்டுருவாங்க. ஆனால் வேலையை என்று பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒடுக்கிறது இல்லை, வேலை வாங்குறது போட்டு வைத்தியமாக வேலை வாங்கி ரொம்ப கஷ்டம் ஒடுக்குறாங்க. அதனால ஆண்டு சொல்றாரு பாருங்க, அவர் அந்த ஒடுக்குதலின் சத்தத்தை என்னுடைய கண்கள் என்ன செய்ததுதான் பார்த்தது. கூக்குரல் என் சந்தையில் எட்டினது. அந்த கூக்குரல் அவங்களே கூக்குரல் எழுகிறார். இத்தனை பேர்கள் வெளியே ஓப்பனா எத்தனை பேர் கூக்குரல் தஞ்சா ஒரு ஆண்டவர் சமூகத்தில் கூக்குரல் விட்டுருப்பார்கள். அதனால தான் அந்த ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றாரு, என் கண் சந்தையில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். இப்போ அந்த ஒடுக்குதலை கூட ஆண்டவர் செய்றாரு, பார்த்துட்டு தான் இருந்தார். அவன் ஒடுக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஆண்டவர் விட்டாரா? அப்படி நினைக்கவில்லை. ஆண்டவர் அவங்க ஒடுக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அவங்களை போட்டு வேலையை போட்டு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஆண்டவரே பார்த்து என்ன செய்கிறார்கள், ரொம்ப ஒடுக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் யாரை கர்த்தர் அனுப்புகிறாரு? மோசையை அந்த எகிப்து கூட்டத்திற்குள்ளாக அனுப்புகிறார். அப்போ அந்த ஆண்டவரை ஒடுக்குதலை பார்த்து ரொம்ப எல்லா காரியங்களையும் பார்த்து நினைக்கிற உடனே அதுக்கு தீர்வை கொடுக்கிறார். அவர்கள் ஒடுக்குதலை பார்த்து மோசையை அனுப்பி அவருக்கு பேச முடியவில்லை. அவருக்கு என்ன பிரச்சனை? திக்குவாயும் அந்த நாவுள்ளவர், நான் பேச கூட கஷ்டப்படுறார். ஆனாலும் அவரை அனுப்பி அவரும் அந்த இடத்தையே அவரை இந்த எகிப்திலிருந்து அவர்களை இஸ்ரவேலுக்கு அந்த கொண்டு போவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே அந்த ஒடுக்குதலையும் கர்த்தர் என்ன செய்து பார்த்து அவர்களுக்கு அந்த ஒடுக்குதலிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் சரி, இதுவும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அதிகமாக ஒடுக்கி கொண்டு இருக்கிறதோ, அடக்கி கொண்டு இருக்கிறதோ, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு முழுமையாக நீங்கள் சரணடைய வேண்டும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனம். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் வந்திருக்கிறேன், உன் பதிலில் எப்போதும் எனக்கு. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் சில நேரத்தில் செய்திகள் பார்க்குறோம், நடக்குது, ஓப்பனாகவே நடக்குது. சில சின்ன குழந்தை எழுதி எங்கே தூக்கி போட்டுறாங்களாம், குப்பத்தொட்டியில் கிடக்கிறது செய்தியில் வருது. செய்திகள் ஒரே மனிதர்கள் குழந்தை எடுத்து எங்கே போடுறாங்க, குப்பத்தொட்டியில் போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறோம். ஏனென்றால் அவர்கள் என்ன அந்த வசனம் இருந்தபடி தான் நடக்குது இல்லையா? சிறியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாளோ ஒரு கேள்வியை கேள்விட்டு அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, அவர்கள் கூட அந்த தாய்மார்கள் கூட தன்னுடைய குழந்தையை வச்ச குழந்தையை கூட மறந்து விடலாம், ஆனால் நான் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. மறவாமல் என்ன செய்ய உன்னை நினைத்துக் கொண்டு என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். எல்லாருடைய அவருடைய கரங்கள் பெரியதாக இருப்பதனால் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? வைத்து வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சிறுமையை காண்கிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவது ஒடுக்குதலை பார்த்தார் என்று பார்க்கிறோம். மூணாவது நம்முடைய பிளவினத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகுவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதுக்கு முன்னாடி சஞ்சாசத்தை படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷமா? 38 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? டேஸ்.
365 நாள் பார்த்துக்கோங்க. 38 வருஷம் எவ்வளோ நாள்? 30 நாட்கள், அதிக நாள் தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இங்கே இருக்கிறான், பெதஸ்தா குளத்து பக்கத்தில் இருக்கிறான். அந்த குளத்தில் இருக்கிற அந்த குளத்துல ஏன் அவன் குளத்து பக்கத்தில் ஏன் இருக்கிறான்? அவனுக்கு ஏன்னா அந்த தண்ணி பக்கத்தில் குளத்துல தண்ணி அந்த கலங்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறானோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? எப்பேற்பட்ட வியாதியஸ்னா இருந்தாலும் சொசமாகும். எப்பண்டா தண்ணி கலந்துட்டு என்ன செய்வாங்களாம்? எதிர்பார்த்துட்டே இவங்களும் இவருக்கு 38 இவருக்கு உடம்பு முடியலையே, 38 வருஷம் படுத்துட்டு இருந்தாரு. அவங்க இறங்கி போறதுக்குள்ள என்ன ஆகுது? போறதுக்குள்ளே இன்னொருத்தர் இறங்கிடுறாரு. சரி, 38 வருஷமா இவருக்கு இறங்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பார். பண்ணி தினமும் ஒரு ஆளை எடுத்து இறங்கிடுறாங்க. இவரால் கடைசி வரைக்கும் இறங்கவும் முடியல. எதுக்குள்ள? பெதஸ்தா குளத்துக்குள்ளாக இறங்க முடியவில்லை. இப்போ மன வேதனை கடைசியில் பார்த்து அதை விட்டுட்டார். அந்த முயற்சியை அவர் விட்டு விட்டார். இனிமேல் இறக்கவே வேண்டாம், நம்ம அப்படியே இருந்துக்கலாம், காலம் ஃபுல்லாக இந்த குளத்தை பத்திலே படுத்துக்கிட்டு வாழ்க்கை எப்படி ஓட்டிக்கலாம். அப்படி மனத்தில் அவருக்கு ஒரு எண்ணங்கள் வந்திருக்கலாம். அவர்கள் சொந்தக்காரர்களும் சரி, அவர் கூட பிறந்தவங்க உறவினர்கள் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களாம் தூக்கி விட்டு இறக்கி விட்டுருக்கலாம் இல்லையா? தூக்கிட்டு கொஞ்சம் 2-3 பேர் அவரை தூக்கிட்டு போய் கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த இதில் இறக்கி விட்டுருக்கலாம், அந்த பெதஸ்தா குளத்தில் இறக்கி விட்டுருக்கலாம். அதுக்கும் யாருமே செய்யவில்லை. யாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையை அவர் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவே அந்த இடத்துல சென்று, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். தண்ணீர் வழக்கம் முழுவதும் ஒருவனும் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே எனக்கு முன்பாக இறங்கி. சரி, இவர் தான் இயேசுதான் வந்திருக்கான்னு அவருக்கு தெரியுது. இயேசு என்னை சுகப்படுத்த விரும்புகிறாயா என்று கேட்ட உடனே ஆமா, என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆனால் அப்படி அவரை ஆமான்னு சொன்ன பிறகு அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. மாமா இல்லைன்னு அதான் அந்த பதிலே சொல்லல. கேட்டதுக்கு எதிர் வேற கேள்வி என்ன பதில் சொல்றாரு? வியாதி ஆண்டவரே தண்ணீர் கலக்க விடும் போது என்னை குளத்துக்கு கோயில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தியாக இறங்கிடுதான். இவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? சொசமாக வேண்டும், எனக்கு சுகமாகமான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா, எனக்கு சுகம் வாங்கிட்டா ஒரே வேலையை முடிஞ்சிச்சு, அப்படியே சுகப்படுத்திருக்கோம். ஆனா இவர் சொல்றது நெகட்டிவா என்ன சொல்றாருன்னா, நான் என்னை தண்ணியில் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, இப்படி ஒரு பதில் சொல்றோம். அவர் என்ன செஞ்சார்? எழுந்திருந்து ஒரு படுக்கையை கொண்டு நடந்து ஒரே பதில் சொல்லி இறக்க வச்சார். ஏன் அப்படி சொன்னார்? அவர் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டார். எத்தனை வருஷமா? 38 வருஷம் அங்கேயே கடந்து எப்படி இருக்கும்? அந்த பாய், அந்த காலத்தில் பாய் இருந்ததுதான் எங்க இருந்தது? இப்போதான் பாய் வச்சிருக்கு. அந்த காலத்தில் எப்படி வேற ஏதாவது கீழே விரிக்கிறது ஏதாவது இருந்தது, துணிகள் இருக்கலாம், அது அப்படியே கடந்து அழுக்காயி மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து நினைச்சு போ என்று சொல்கிறார். அந்த பிளவினத்தை ஆண்டவர் கண்டு 38 வருஷமாக அவன் முடியாத ஒரு மனிதனை சென்று அவனுடைய பிளவினத்தை கர்த்தர் கண்டு அவனை மாற்றுகிறார். 4வது காரியம், 4வது யாரை பார்க்கிறார்? தனிமையானவர்களை கர்த்தர் நேசிக்கிறார், காண்கிறார். தனிமையா இருக்கிறாங்க இல்லையா? தனியா இருப்பானா அவங்களுக்கு எல்லாம் இருப்பாங்க தான், இருந்தாலும் எந்த ஒரு பேருக்கு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேருக்கு இருப்பாங்க. இவருக்கு உண்மையான உதவி யார்கிட்ட வராது, சும்மா பேருக்கு தனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆதியாகமம் 37:24. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. போதும். அப்போ அந்த மனிதனை யோசேப்பை எடுத்துக்கொண்டு எது தூக்கி போடுறார்களாம்? வெறும் குழியில். அது குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஒரு குழியிலே ஒரு யோசேப்பை யார் போட்டது என்று பார்த்தா அவருடைய சகோதரர்கள் தான் போடுங்க, வேற யாரும் போடவில்லை. சகோதரர்களே தூக்கி தூக்கி போடுறார்கள். குழியில தூக்கி போட்டு விட்டார்கள், வெறும் குழியா இருந்தது. அப்ப அந்த குழியில இருந்த மனிதனை யார் பார்த்தார்? யோசேப்பை தேவன் பார்த்தார். குழியிலே விட்டு குழியிலே அவர் சகோதரன் நினைச்சிருப்பாங்க, அப்படியே தான் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போய்விடும், என்னுடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து விடும், என் வாழ்க்கை ஒன்றும் சரியாக வராது அப்படின்னு நினைத்தார்கள். நினைத்துதான் அந்த குழியிலே போட்டார்கள். அவர் நினைத்தது மாதிரியா நடந்தது
மனிதர்கள் அவன் சகோதரன் நினைக்கிறது மாதிரி அல்ல. அந்த குழியை இருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே உட்கார வைத்தார். அப்பொழுது பார்க்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த மன கசப்புகள், வாழ்க்கையில் இருந்த மன குமுறல்கள், அது மாத்திரமல்ல ஒரு தனிமை எண்ணங்கள், சிறு பையனாக இருக்கும் அந்த மனிதனுக்கு எவ்வளோ ஒரு நம்முடைய சகோதரர்களே இப்படி செய்கிறார்களே ஒரு மன வேதனை மனதுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை தூக்கி எடுத்து அவனையும் என்ன செய்கிறார், அங்கே கொண்டு போகப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அது மாத்திரமில்லை, அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அங்கே போய் அவருடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளையாக இருந்த அந்த யோசேப்பை, தனிமையான அந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருந்த மனிதனை கர்த்தர் கண்டார். யாரும் அவரை பார்க்கவில்லை, அவர் சகோதரர்களே காணவில்லை. கண்டார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதே அவர் விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை கண்டு அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அப்புறம் இன்னும் வேற என்ன காரியங்கள்லாம் கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் காண்கிறார். வாஞ்சை என்று பார்க்கும்பொழுது ஆசைகளை, நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். லூக்கா 19 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கு. 5ஆவது வசனம் படிங்க. லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே இறங்கி வா. இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். 3ஆவது வசனத்தில் படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். அந்த வாஞ்சை, சகையின் இடத்திலே காணப்பட்ட ஒரு வாஞ்சை, இயேசு எப்படியாவது பார்க்க வேண்டும். ஏன்னால் இயேசுவை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் குள்ளனான் அப்படின்னா இயேசுவை பார்க்க முடியவில்லை. எப்படியாவது கூட்டம் அதிகமாக இருக்கிறது, எப்படி இயேசுவை பார்க்க முடியவில்லை என்று முன்னாக ஓடி போய் பெரிய ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு இயேசுவை மேலிருந்து பார்த்துலான்னு பார்த்து விட்டான். அதுவும் இயேசுவும் அதை பார்த்து விட்டு அந்த மரத்துக்கு கீழாகவே இயேசுவும் வந்து, சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போய் கூட இருக்கிறார். அவரும் மனம் திரும்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆக அந்த வாஞ்சையை கர்த்தர் நம்ம செய்தார், பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சை அதிகமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னதுபடி சங்கீதம் 63:1 படிங்க. சங்கீதம் 63:1. 63ஆவது சங்கீதம் 3ஆவது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அவர் என்ன சொல்ற, உரிமை பாராட்டுகிறார். என்னுடைய தேவன், தேவனே நீர் வந்து என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், காலையிலேயே உம்மை தேடுகிறேன். வறண்டது விடாய்த்தும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. காலையிலே என்னத்தை தேடுறாராம் அவர்? ஆண்டவரை, தேவனை தேடுகிறார். யாரு? இப்போ ஆட்கள் காலையில் என்ன தேடுறாங்க சொல்லுங்க? காலையில் என்னத்தை தேடுறாங்க? செல்ல அப்படியே தேடுறது, செல்ல தான் தேடுறது. என்ன வந்திருக்குன்னு பார்க்கறது. அதில் வந்திருக்கும் ஒரு காலையில் பார்த்தோன்னா கெட்ட செய்தி தான் வந்துடும், நல்ல செய்தி ஒன்றும் வந்திருக்காது. அப்படியே ஃபோனில் எடுத்தேன். இப்போ பார்த்தா இப்போல்லாம் ரொம்ப அது கெட்ட செய்தி தான் அதிகம் வருது, நல்ல செய்தி ஒன்றும் வரதில்லை. இவன் அதை பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு இந்த மாதிரி தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நீ தேடாது, காலையில் எதை தேடு? உலக காரியங்களை தேட, என்ன தேடு? அப்போது உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் உனக்கு வாஞ்சியோடு என்னை தேடும் பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்க என்றார். வசனம் பார்த்தீங்களா? வசனம் புரியாத மாதிரி இருக்கும். அதனாலே நீங்கள் ஒருவரை சகரி 4:10 அற்பமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ணலாம்?
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்கிறது. இதெல்லாம் வந்து இந்த இதை வச்சே ஒரு பிரச்சனை பண்ணலாம். இப்போ அதை இந்த காரியங்கள் நீங்க வேண்டாம். தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. எல்லாத்தையும் பார்க்குறது ஆண்டுடைய கண்கள். நம்மளை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தோடு பார்க்கிறாரா அல்லது துக்கமாக பார்க்கிறார்? நம்மளை பார்த்தா எப்படி பார்க்குறாரு? ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி பார்ப்பாரு இல்லை. ஒவ்வொருத்தரையும் வெளி தோட்டத்தை வைத்து நம்ம ஒரு மனிதனை என்ன செய்வோம், நம்ம வெளி ஆட்களை அவருடைய தோரணையை பார்த்து நம்ம என்ன செய்வோம், ஒருத்தரையும் எடை போடுவோம் இல்லையா? ஒருத்தரையும் பார்த்து இதுதான் நம்மளாம் எடை போடுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை, உள்ளத்தை பார்க்கிறவர். யாரு? நம்முடைய தேவன் உள்ளத்தையும் பார்க்கிறவர். உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்கிறவர். முகத்தோற்றத்தையும் சரி வெளி தோற்றத்தையும் அவர் என்ன செய்யவில்லை, ஒரு நாளும் பார்ப்பதே இல்லை. ஒரு நாளும் அவர் வெளி தோற்றத்தையும் நம்ம அழகா வெள்ளையா இருக்கிறோமா கருப்பா இருக்கிறோமா இதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. அவருக்கு வந்து எல்லாரும் அவருடைய பார்வையில் எல்லாரும் சரி சமமானவர்கள் தான். அவர் வந்து எதையுமே அவர் பார்க்கறது இல்லை. அவர் வந்து நம்ம உள்ளத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் இல்லை அந்த காரியங்கள் தான் அவர் அதிகமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம காண்கிற தேவன் காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன படிச்சுக்கிட்டு வண்டி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிற தேவன் என்று சொன்னோம்? சிறுமையை காண்கிறார். யாருடைய சிறுமை? அண்ணாருடைய சிறுமையை பற்றி நாம் படித்தோம். இரண்டாவது ஒடுக்குதலை காண்கிறார். யாருடைய ஒடுக்குதல்? எகிப்தியருடைய ஒடுக்குதலை கர்த்தர் கண்டு மோசையை அங்கே விடுவிப்பதற்காக மோசையை அனுப்புகிறார். ஒடுக்குதலையும் அவர் பார்த்து கொண்டு. மூணாவது பிளவினத்தை கர்த்தர் காண்கிறார். யாருடைய பிளவினத்தை பார்த்தார்? இடத்துல 38 வருஷமாக பெருசா குளத்திலே சுவீனமாக இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் கண்டு அவனுடைய பிளவினத்தை பார்த்து அவனை சுகப்படுத்தார் என்று வேதத்தில் பார்த்தோம். நாலாவது காரியம் தனிமையை கர்த்தர் பார்க்கிறார். யாருடைய தனிமை? யோசேப்பினுடைய தனிமையை கர்த்தர் கண்டு அவனுக்கு தேவையான ஆறுதலை தேவதலை கொடுத்து அவர் வாழ்க்கையை உயர்த்தி. ஐந்தாவது வாஞ்சையை காண்கிற தேவன். என்ன வாஞ்சை? சகையனுடைய வாஞ்சையை பார்த்தார் கர்த்தர். பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆசைப்பட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவன் பார்க்க வேண்டும் அவசியமே இல்லை என்றால் அவன் செல்வந்தனாக இருந்தான். ஆனாலும் அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் ஆசையினாலே அவன் வாழ்க்கையே மாறி போனது. இந்த 5 காரியங்களின் படி நம்ம ஒவ்வொரு சமயத்திலும் சரி ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு போகும்பொழுதும் வரும்பொழுதும் சரி எல்லா நேரங்களையும் நம்மளை பார்த்து நம்ம மேலே அதிக கர்சனை உள்ளவராக இருக்கிறாக. இந்த காண்கிற தேவனை நாம் ஒரு நாளும் மறக்காமல் அந்த காண்கிற தேவன் நாமும் கண்டு அவர்களை மனம் மகிழ்ச்சியாக இருப்போமாக. ஆமென்.